சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ் எல்லாமே ஒன்று சேர்ந்து தான் இவங்களுக்கு வந்து இந்த சின்ன வயசுலேயே 30-35 வயசில் நம்ம பார்க்குறோம். கார்டியாக் அரெஸ்ட் வந்து இறந்துட்டாங்க, ஜிம் பண்ணும்போது இறந்துட்டாங்க, ஏதோ ஃபிட்னஸ் ஓடிட்டு இருக்கும்போது இறந்துட்டாங்க, விளையாடிட்டு இருக்கும்போது டான்ஸ் ஆடும்போது இறந்துடுறாங்க. அடுத்து புலி. புலி நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய அங்கமாயிடுச்சு இந்த புலி. ஆனால் புலி நம்மளதே கிடையாது. நம்ம ஊரோட புலி, தமிழகத்தோட புலி வந்து குடம்புலின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து சுருங்க வைக்கும், நரம்பு வீக்காக்கும், ரத்த ஓட்டத்தை கம்மியாக்கும். ஆனால் குடம்புலி ரத்த குழாயை விரிவடையக்கும், ரத்த ஓட்டத்தை அதிகமாக்கும். அதே மாதிரி இப்போ நிறைய பேர் வந்து இந்த தண்ணியில் சீரகம் போட்டு வச்சு குடிக்கிறது, 2 துளசியை வந்து தண்ணியில் போட்டு வச்சு குடிக்கிறது, இப்படியெல்லாம் குடிக்கிறாங்களே, இதெல்லாம் நல்லதா சார்? வெண்பூசணி இன்ஃப்ளமேஷன்ஸை கம்மி பண்ணும். குடல் இருக்க ரணங்கள், ஏன்னா அதிக அமிலம் சுரக்கக்கூடிய இடம் வயிறு. இப்போ இருக்கிற ரசம் உண்மையிலே ரசமே கிடையாது. ரசம்ன்றது என்னென்னா இது பண்ணும், அலசணும் துணியை, மிஷினை அழைச்சி காய வச்சு கொடுத்துருது. நம்ம தண்டுவடத்தை வளைக்காமல் இருந்தாலே நம்ம நரம்புகள் இன்னும் வீக் ஆகிட்டே தான் போகும். நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர்ம மருத்துவர் மணிகண்டன் அவர்கள் தான் இருக்காங்க. அவர்கிட்ட இன்னைக்கு வர்மக்கலை பற்றியும் நிறைய இயற்கை மருத்துவம் பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அவர் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? சூப்பராக இருக்கேன். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இயற்கை மருத்துவத்தில் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்கள் இருக்குது. இயற்கையோடு வாழ்ந்தால் நம்ம நல்ல ஆரோக்கியமாக நீண்ட நாள் வாழலாம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல சார். அதை வந்து இன்றைக்கி நம்ம மறந்துட்டு நம்ம லைஃப் ஸ்டைலே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. என்ன மாதிரி மாற்றங்கள் இன்றைக்கி வந்து அதிகமாக இந்த கேன்சர் வர்றதுக்காக இருக்கட்டும், பிபி, சுகர், இந்த மாதிரி நிறைய வியாதிகள் வர்றதுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் காரணமாக இருக்குது? மொதல் விஷயம் பார்த்தீங்கன்னா வாழ்வியல், நம்ம வாழ்க்கை முறையை நம்ம மாற்றிக்கிட்டோம். ஜென்ரலாக பப்ளிக் வந்து அப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஏன் சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 8-8:30 மணிக்கெல்லாம் சென்னையிலே தூங்கிடுவாங்க மக்கள்லாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி 3 மணி வரைக்கும் ரொம்ப ஈஸியாகிடுச்சு. நைட்டு போயிட்டு பிரியாணி சாப்பிட்றதோ இந்த மாதிரி உணவு பழக்கங்கள் நிறைய மாறுறதுனால மக்களுக்கு சீக்கிரமாக இந்த கேன்சர் செல்ஸ் டெவலப் ஆகிறது. கேன்சர் செல் எல்லாரோட உடம்புலையும் இருக்குது, யாருக்கும் இல்லைன்னு நம்ம மறுக்க முடியாது. நம்ம இம்யூனிட்டி எந்த அளவுக்கு அதை வந்து காத்து அதை அடுத்த லெவலுக்கு போகாமல் பண்ணுதுன்றது தான் இங்கே மேட்ரு. அதை வந்து நம்ம இம்யூனிட்டி உடச்சிட்டோம். மெயினாக அதுதான், நம்மளோட எதிர்ப்பு திறன், எதிர்ப்பாற்றல்கள் எல்லாமே வந்து ரொம்ப கம்மியானதுனால நம்ம இப்போ கேன்சர் பேஷண்ட்ஸாக மாற ஆரம்பிச்சிட்டோம். நிறைய இந்தியா தான் நம்பர் 1 கேபிட்டல் ஆஃப் கேன்சர். போட்டிங்கன்னா கூகுளில் போட்டாலே ஒரு இந்தியா தான். அந்த அளவுக்கு நம்ம இந்தியர்கள் வந்து ரொம்ப வீக்காக்கி வச்சுருக்காங்க பை இந்த மாதிரியான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. நைட்டு முழிச்சிட்டு வேலை பார்க்குறதோ, இந்த மாதிரி வெளிநாட்டுகளுக்கு வேலை பார்க்குறது, ப்ளஸ் வந்து அந்த நைட் லைஃப்ன்றது ரொம்ப பெருமிதமான ஒரு விஷயமா காமிச்சு நம்ம லைஃப் ஸ்பேனை கம்மி பண்ணிட்டு வராங்க. ஓகே. ஸோ அந்த லைஃப் ஸ்பேன் அப்படின்றது இப்போ கிட்டத்தட்ட 30 வயசுக்கிட்டே நெருங்கிடுச்சு. பிகாஸ் 30 வயசில் நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இதுக்கெல்லாம் மேஜர் ரீசன் நம்மளுடைய ஃபுட்டில் என்ன மாற்றம் இருக்கிறதுக்கு காரணம் சார்? மொதல் விஷயம், இந்த ஹார்ட் அட்டாக் அப்படின்ற கண்டிஷன் வந்து உங்களுக்கு வெறும் ஃபுட்டுனால மட்டும் வர்றதுக்கு, ஸ்ட்ரெஸ்ஸுனால வர்றதுன்னு, உங்களுக்கு ரத்த குழாய்கள் சுருக்கம் அடைகிறதுனால உங்களுக்கு வந்து கார்டியாக் அரெஸ்ட் வருது. இதில் எலக்ட்ரிக்கல் அட்டாக்ஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து இந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாக கோபப்பட்டோ இதெல்லாம் பண்ணும்பொழுது ரத்த குழாய்கள் சிறிய விரிசல் விழும். அதை ஹீல் பண்ணுறது தான் லிப்பிட் போகும், கொழுப்பு போயிட்டு அதை சரி பண்ணுறதா போகும். நம்ம மீண்டும் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸில், அழுத்தத்தில், ஏன்னா இப்போலாம் ஸ்ட்ரெஸ்ஸுன்றது சின்ன பிள்ளைலேருந்து ஒரு 5 வயசு பிள்ளைல ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது எனக்கு அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்ட்ரெஸ்ஸுன்ற வார்த்தை ரொம்ப காமன் ஆயிடுச்சு. எல்லாருமே ஒரு அழுத்தத்துக்குள்ளே இருக்கிறோம். ஏன்னா ஆப்ஷன்ஸ் அதிகமாகிடுச்சு. எதை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியலன்றது தான் இப்போ ஃபஸ்ட்டெல்லாம் ஒரு கடைக்கு ஒரு ஐஸ்கிரீம் போனால் வெண்ணிலா இந்த மாதிரி 2-3 இது தான் இருக்கும். இப்போ நம்ம எவ்வளோ உங்களுக்கு ஃப்ளேவர்ஸ் இருக்குது பாரு. அந்த மாதிரி எல்லா சின்ன சின்ன விஷயம் ஆப்ஷன் கொடுத்தனால இதிலேருந்து ஒரு ஸ்ட்ரெஸ் கிளம்புது மக்களுக்கு. இந்த மாதிரி சின்ன ஸ்ட்ரெஸ் எல்லாமே ஒன்று சேர்ந்து தான் இவங்களுக்கு வந்து இந்த சின்ன வயசுலேயே 30-35 வயசில் நம்ம பார்க்குறோம். கார்டியாக் அரெஸ்ட் வந்து இறந்துட்டாங்க, ஜிம் பண்ணும்போது இறந்துட்டாங்க, ஏதோ ஃபிட்னஸ் ஓடிட்டு இருக்கும்போது இறந்துட்டாங்க, விளையாடிட்டு இருக்கும்போது டான்ஸ் ஆடும்போது இறந்துடுறாங்க. இதெல்லாமே வந்து ஒரு விதமான அழுத்தத்தினால வர்றது தான். இது முதல்ல நம்ம என்னென்னா ஒரு ஆப்ஷன் வச்சுக்கணும். எல்லாத்துக்குமே வந்து இதுதான் அப்படின்ட்டு நம்ம சூஸ் பண்ணுறது, ரொம்ப சூஸியாக இது அது எதுன்னு குழப்பத்தில் இல்லாமல் நம்ம ஸ்ட்ரெஸ் மேனேஜ் பண்ணாலே கார்டியாக் அரெஸ்ட் வராமல் இருக்கும். ஓகே. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ நிறைய பேர் வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு, பீஸா, நூடுல்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய சாப்பிட்றாங்க. மைதா ஐட்டம்ஸ், நான்வெஜ் நைட்டில் நிறைய சாப்பிட்றாங்க. இதனாலேயும் பாதிப்புகள் வருதா சார்? கண்டிப்பாக வரும், வராமலாம் இருக்காது. மைதா ஃபாஸ்ட் ஃபுட்டில் வெளிநாட்டிலேருந்து நம்ம ஊருக்குள்ளே வந்தது. இதில் வந்து நம்ம எப்படியும் நம்ம சொன்னால் அது வந்து 2வது பட்சம் கேட்கலன்றதை விட ஒரு 5 விதமான உணவுகள் நம்ம தவிர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஹெல்த் கொஞ்சம் நம்ம இதிலேருந்து கொஞ்சம் அப்ஸ்கேல் ஆகணும். மொதல் விஷயம் வந்து சர்க்கரை. எல்லாருமே அவாய்ட் பண்ண வேண்டிய கரும்பு சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை, நாட்டு சர்க்கரை எதாக இருந்தாலும் ஒரே ஜிஐ தான், அது வேண்டாம். கரும்பு சர்க்கரைகளை அவாய்ட் பண்ணிவிட்டு, ஏன்னா அது நம்மளதே கிடையாது. ஒன்று கேட்டால் கரும்பு நம்மளது இல்லை. அதுக்கு ஆதாரப்பூர்வமாக இப்போ ப்ரூஃப் நிறைய கண்டுபிடிச்சாங்க. நம்மளது பனை சர்க்கரை, பனை வெல்லம், பனங்கருப்பட்டி, நம்ம நாட்டோட உணவுகள் நம்ம முதல்ல எடுக்கணும். பனை சம்மந்தமான இனிப்பு வகைகள் நம்ம எடுத்துக்கலாம்.
ரெண்டாவது மைதா, பரோட்டா, பிரெட்டு, பன்னு, பட்டர் பிஸ்கெட்டு, கேக்கு, பீஸா, பர்கர் இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு கோதுமைகளை சாப்பிட்லாம். கோதுமையிலேருந்து பிரித்து எடுக்கத்தான் ப்ராசஸ்டு ஃபுட்டு வேண்டாம். அதனால் மைதா வேண்டாம். அடுத்து புளி. புளி நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய அங்கமாயிடுச்சு ம். இந்த புளி. ஆனா புளி நம்மளதே கிடையாது. நம்ம ஊரோட புளி, தமிழகத்தோட புளி வந்து குடம்புளின்னு சொல்லுவாங்க. இல்ல நார்வேல் மாவட்டத்துல புளிக்காய்ன்னு ஒரு காய் யூஸ் பண்ணுவாங்க. இல்ல குடம்புளி யூஸ் பண்ணுவாங்க. இந்த குடம்புளிய மறந்தே போயிட்டோம். நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற புளி வந்து ரத்த குழாய்கள வந்து சுருங்க வைக்கும், நரம்ப வீக் ஆக்கும், ரத்த ஓட்டத்த கம்மியாக்கும். ஆனா குடம்புளி ரத்த குழாயை விரிவடைய வைக்கும், ரத்த ஓட்டத்த அதிகமாக்கும். குடம்புளி நம்ம பயன்படுத்த கிடையாது. குடம்புளி பயன்படுத்தலாம். அடுத்து அசைவ உணவுகள்ல வந்து ரெட் மீட் அதிகமா எடுக்காம, பீஃப் இந்த மாரி அதிக அளவுல இரவுல எடுக்காம பகல் நேரங்கள் மதியத்தில எடுத்துக்கலாம். காலை உணவுல சாப்பாட்டுல வந்து அசைவமே இருக்கிறது கிடையாது. காலை உணவுல தாராளமா நீங்க அசைவம் எடுத்துக்கலாம். நான் இரவுல வந்து அசைவம் எடுக்கிறத மெயினா தவிர்த்துறணும். 5வதா பார்த்தீங்கன்னா, நீங்க உப்பு. நம்ம இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ராக் சால்ட்டு அது பாகிஸ்தான்லேருந்து வருது. ராக் சால்ட் ஒண்ணும் அப்படி ஒண்ணும் ரொம்ப இதுவானதெல்லாம் ஒண்ணும் ஹெல்த்தியானதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஹெல்த் பெனிஃபிட் அதில என்னன்னா, அயர்ன் அதிகமா இருக்குதுன்னா, அது பிங்க் சால்ட்டு, பிங்க் கலர்ல இருக்கே தவிர, அது கிட்னில சரியா ஃபில்டர் ஆக மாட்டேங்குது. இப்போ ரீசென்ட்டா ஸ்டடியே சொல்லியிருக்காங்க. அதனால அதில நம்மளோட டேபிள் சால்ட்டும் நல்லது கிடையாது. டேபிள் சால்ட்டும் உங்களுக்கு வந்து ப்ராசஸ்டு தான். கல்லுப்ப வாங்கி லைட்டா வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணாலே, நம்மளுக்கு தேவையான மைக்ரோ நியூட்ரிஷன் அதிலேருந்து கிடைச்சிக்கும். 6வது ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஆரோ வாட்டர். ஆரோ வாட்டர் தான் இப்ப எல்லாருமே யூஸ் பண்றோம். ஆமா. நீங்க அந்த வாட்டரு வேற வழி இல்ல. நார்மல் தண்ணி பயப்படுறாங்க இப்போ. நம்மலாம் குழா தண்ணி நான்லாம் போர் தண்ணி குடிச்சு தான் வளர்ந்தோம். எல்லாமே அப்படிதான் இருந்தோம். இப்ப பயப்படுறதுனால கன்டாமினேட் ஆயிருக்கும். இது சால்மனல்லா இருக்கும் அப்படின்னு பயப்படுறதுனால, நம்ம அதே ஆரோ வாட்டர் புடிச்சு, உங்க வீட்ல ஒரு 5 புதினா இலையோ, கொஞ்சம் சீரகமோ, இல்ல தனியாவோ ஏதாவது போட்டு, அது கொஞ்சம் சத்து ஏத்திட்டு குடிங்க. வெறும் ஆரோ வாட்டர் குடிக்கிறதுனால அது எந்த ஒரு மினரலும் நம்மளுக்கு கிடைக்காது. ஏதாவது இன்ஃப்யூஸ் பண்ணி சாப்பிட ஆரம்பிங்க அந்த ஆரோ வாட்டர்ல. இது பண்ணா போதும். ஓகே. இன்ஃப்யூஸ்னா எப்படி என்ன மாரி குடிக்கலாம் சார்? இன்ஃப்யூஸ்னா இப்போ நீங்க கேரளாலாம் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அவங்களே பிங்க் வாட்டர் ஒண்ணு தருவாங்க. அதில வந்து பதிமுகம், வெட்டிவேரு, சந்தனம், ஏலம் இதெல்லாம் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க போடலாம். ம். அத தாண்டி இப்போ கருங்காலியோட குச்சிகள போடலாம். அதோட பட்டைகள்லாம் விக்கிறாங்க. இது அது வந்து நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். நாட்டு மருந்துகள் தாராளமா கிடைக்கும். வெட்டிவேரு, சந்தனம், பதிமுகம், ஏலம், அதுக்கு பிறகு முருங்கை இலை போடலாம். இதெல்லாம் போட்டு தண்ணீல போட்டு சும்மா ஒரு கொதி வந்த உடனே ஆற வச்சு தாராளமா குடிக்கலாம். இதெல்லாம் குடிக்கும்போது தண்ணீல தேவையான கொஞ்சம் நெஞ்சம் நம்மளுக்கு மினரல்ஸ் கிடைக்கும். தண்ணீல இருந்து நம்ம 75% நம்ம தண்ணியால தான் இயங்குறோம். அந்த தண்ணீல நல்ல சத்துக்கள் இருக்கணுன்றது ரொம்ப முக்கியம். நம்ம வெறும் வெத்து தண்ணி குடிக்காம கொஞ்சம் சத்து தண்ணி குடிச்சா நம்ம நல்லாயிருக்கும். அதே மாரி இப்ப நெறைய பேர் வந்து இந்த தண்ணீல சீரகம் போட்டு வச்சு குடிக்கிறது, 2 துளசிய வந்து தண்ணீல போட்டு வச்சு குடிக்கிறது, இப்படியெல்லாம் குடிக்கிறாங்களே இதெல்லாம் நல்லதா சார்? சீரகம் பேர்லயே இருக்கு. சீர் அகம். அகத்தை வந்து சீர் செய்யும். நம்ம டைஜஷன் ஏதாவது தப்பு நடந்தாலோ, இல்ல இன்டைஜஷன் இருந்தாலோ அது எல்லாத்தையும் சீர் பண்ணும். அது மட்டும் இல்லாம துளசி எப்பவுமே எல்லாரும் தெரிஞ்சது தான். கபத்த எல்லாத்தையும் கரைக்கும். நம்மளுக்கு மெட்டபாலிசத்த நல்லா பூஸ்ட் பண்ணும். இது ரொம்பவே நல்லது. ரொம்ப இதெல்லாம் நம்ம அந்த காலத்துல பண்ணிட்டு இருந்தோம். இப்ப தான் புதுசா வந்து டீடாக்ஸ் திரும்ப. வாட்டர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. ஆனா துளசி, சீரகம்லாம் தாராளமா எல்லாருமே பண்ணலாம். ஓகே. அண்ட் அதே மாரி இன்னொரு பெரிய பிரச்சனை நம்ம சென்னையில வந்து ஹீட் ரொம்ப இந்த வருஷம்லாம் ஹீட் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராஆர்டினரியா இருக்கு. அதனால வந்து நம்ம பாடி ஹீட்டும் வந்து ரொம்ப அதிகமாகுது. முன்னாடியெல்லாம் அந்த உடம்பு பித்தத்த குறைக்கிறதுக்கு நம்ம பெரியவங்க சில வழிமுறைகள் வச்சிருந்தாங்க. பட் இப்ப அதெல்லாம் வந்து நம்ம சுத்தமா மறந்துட்டோம். நம்ம பாடி வந்து ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன மாரி பிரச்சனைகள் வரும்? அத எப்படி வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம்? வீட்லயே சில கை வைத்தியம் வச்சு. முதல்ல நம்ம மறந்தது அப்படின்னு சொல்றது எண்ணெய் குளியல். எண்ணெய் குளியல்ன்றது எக்ஸ்டர்னலா முதல்ல புற மருத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் குளியல் ஜென்ரலா நம்ம அத பண்றதே கிடையாது. வாரத்துக்கு 2 நாள் ஒரு ஆண் வந்து புதன்கிழமை, சனிக்கிழமை, பெண் வந்து செவ்வாய், வெள்ளி நம்ம நாட்ல வந்து குளிக்கணுன்ட்டு ஒரு ரூலே இருந்தது. எல்லாத்தையும் எடுத்துட்டு இப்ப எண்ணெய் தேய்க்கவே கூடாதுன்ற ஒரு கண்டிஷன் போயிட்டாங்க. ஆனா தலையிலேருந்து ஏன்னா நம்ம அதிகமான ஒரு ஏரியால இருக்கிறோம். இந்த இடத்துல சீதோஷ்ண நிலை அதிகமா தான் இருக்கும். இங்க நீங்க வந்து எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறனால சர்வை பண்ண முடியாது. அதனால தான் பித்த நோய்கள் அதிகமா வருது. பித்த நோய்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுமேகம். டயபிட்டிஸ் ஒரு பித்த நோய். அதுக்கு பேர் மதுமேகம்ன்ட்டு பேரு தமிழ்ல. அத சர்க்கரை நோயின்ட்டு அத கன்வெர்ட் பண்ணாங்க. சர்க்கரை நோய் வேற, வேற கிடையாது. மதுமேக நோய் தான் உங்களுக்கு சர்க்கரை மன்னர்களுக்கெல்லாம் வரும். அடுத்து வந்து உங்களுக்கு இது காமாலைகள், வெள்ளை காமாலை, மஞ்சள் காமாலை இது எல்லாமே பித்த நோய் தான். அப்புறம் ஜென்ரலாவே எல்லாருக்கும் சிலருக்குலாம் பல்லு விளக்கும்போது குமட்டிக்கிட்டு வாந்தி வர்றது, ஆமா. கண் எரிச்சலு, யூரின் போனா எல்லோயிஷ்ஷா போகுது. இந்த மாரி சிம்டமேட்டிக்கா இருக்கும். அவங்களுக்கு எப்பவுமே உடம்பு சூடா இருக்கும். உள்ளங்கை, உள்ளங்கால் வேர்வை இதெல்லாமே பித்த நோய்கள் தான். இந்த மாதிரியான பித்த நோய்கள்லேருந்து நீங்க வெளிய வரணும்னா ரொம்ப சிம்பிள். டெய்லியும் ரொம்ப பித்தம் அதிகமா இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க பாடி கண்டிஷன் ரொம்ப லீன் மாஸா இருப்பாங்க. ஒல்லியா இருப்பாங்க. அவ்வளோ சீக்கிரம் வெயிட் போடாது அவங்களுக்கு. ஏன்னா அவங்க உடம்பு பித்தத்தினாலே அவங்களுக்கு பெருசா சதைப்பற்று வராது. அவங்க வந்து டெய்லி நைட்டு ஒரு துண்டு கத்தாழை எடுத்து டேப் வாட்டர்ல அந்த தோல சீவிட்டு ஜெல்ல மட்டும் அப்படியே கழுவுனீங்கன்னா, அது கொழப்பு போயிட்டு கிரிப்பா கையில பிடிக்கிற வரும் இல்லையா? அத ஒரு ஒயிட் கலர்ல. கிண்ணத்துல ஜெல்ல கிண்ணத்துல நைட்டு போட்டு
1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் பனங்கற்கண்டு போட்டு தண்ணி ஊற்றி நைட்டு வச்சிடணும். காலையில் எழுந்து ஜாரில் அடித்து ஜூஸ் மாதிரி அடித்து வெறும் இதில் வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் குடிச்சிட்டு வந்தாலே பித்தம் நல்லா கம்மியாகும். இது மார்னிங் ட்ரிங்க்கு. மதியம் ஒரு 100 கிராம் கருப்பு திராட்சை. கருப்பு திராட்சை, பன்னீர் திராட்சை சாப்பிட்ணும். அது கொஞ்சம் புளிப்பாக தான் இருக்கும். ஆனால் அது அவ்வளோ நல்லது. அது சாப்பிட்லாம். அதோட விதைகள் நம்ம ஊர்லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது அப்படின்றதால விதையோடு மென்று அந்த சாறை முழுங்கி நீங்கள் சாப்பிடலாம். விதையும் சாப்பிடலாம். விதையை நல்லா மென்று சிலருக்கு துவர்ப்புன்ற சுவை நம்ம சாப்பிட்றது இல்லை. துவர்ப்பு பித்தத்தை நல்லா மெயின்டைன் பண்ணணும். அதுக்காக தான் மெயினாக சாப்பிட சொல்கிறது. விதையோட மென்று சாப்பிட்லாம். ஒன்றுமே ஆகாது. வயிற்றுக்குள்ளே போய் செடி முளைக்கணும்லாம் பயன்படுத்தி நம்ம சின்ன வயசுலேருந்து அதை பயன்படுத்தி வச்சுருக்காங்க. அதில் ஒரு ட்ராமா. அதனால் நம்ம என்ன பண்ணோம், இதெல்லாம் சாப்பிட வரும். அதெல்லாம் சாப்பிட்லாம். அது நம்ம ஊர்லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி அதை பவுட்ரு பண்ணி அது அப்புறம் நம்ம ஊருக்கு வருது. அது கேப்சூல்ஸாக பண்ணி விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேன்சருக்கு மெடிசனாக பண்ணுறாங்க. அந்த மாதிரிலாம் சப்ளிமெண்ட்ஸாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோலாம் நம்ம போக தேவையில்ல. நம்ம இது வெறுமனே 100 கிராம் கருப்பு திராட்சை நம்ம தாராளமாக டெய்லி நைட் சாப்பிட்டுக்கலாம். ஈவினிங்கில் வந்து நீங்கள் நைட்டில் பால் குடிக்கிறதுன்றது அப்போல்லாம் இருந்தது. ஒரு சாயங்காலம் மாலை வேளையில் வந்து பசும்பால், நல்ல பசும்பால் கிடைச்சா குடிக்கலாம். இல்லை காலையில் எம்டி ஸ்டொமக்கில் ஒரு நாள் நீங்கள் இந்த கத்தாழை குடிக்கிறீங்கன்னா மறுநாள் வந்து நெய், நல்ல கொழுப்பு சாப்பிட்றதில்ல. நம்ம நல்ல பசு நெய்யோ இல்லை ஊத்துக்குழி நெய்யோ வாங்கி 1 ஸ்பூன் சுடு தண்ணியில் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்கனாலும் பித்தம் அழகாக மெயின்டைன் ஆகும். நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஹீட் ஆகும். ஹீட் பாயில்ஸ், அந்த வெப்ப கொப்பளங்களோ இல்லை வந்து இந்த மாதிரி குமட்டலோ இதெல்லாம் வராமல் சதைப்பற்று வேணுன்றவங்களுக்கு வந்து நல்லாவே சதை பிடிக்க ஆரம்பிக்கும். பித்தம் இது பேசிக். இதை பண்ணும். தண்ணி ஒரு நாளைக்கு அவங்க வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி, தாகம் எடுத்தால் தண்ணி குடிக்கிறது ஒரு சைடு இருந்தாலும் 20 கிலோவுக்கு 1 லிட்டர் தண்ணி குடிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் 20 கிலோவுக்கு இப்போ ஒரு 60 கிலோ இருக்குன்னு 3 லிட்டர் தண்ணி குடித்தாதான் மெட்டபலைஸ் பண்ணும். உங்கள் உடம்பு நீங்கள் சாப்பிட்ற சத்துக்களை ஒழுங்காக பிரித்து எடுக்கணும். இதெல்லாம் பண்ணும். இதெல்லாம் பண்ணுறதுக்கு தண்ணி ரொம்ப முக்கியமாக படுதுங்க. ஓகே. இப்போ வந்து அந்த பாடி ஹீட் அப்படின்றது இப்போ வந்து பெரிய இஷ்யூவாக பார்க்கறது இல்லை யாருமே. பட் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் டாக்டர்ஸ் வந்து பாடி ஹீட்டுன்றது உங்களுக்கு ரொம்ப டேஞ்சரான விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த உடம்பு வெப்பமாயிருக்கு, அதை வந்து அப்படியே கண்டுக்காமல் விட்டுட்டாங்க அப்படின்னா பின் நாட்களில் என்ன மாதிரி பிரச்சனைகள் அவங்களுக்கு வரும்? பின் நாட்களில் இது மேஜராக ரொம்ப தூரம் போகிறது வந்து ப்ரொலாங்காக இப்போ வந்து டயபிட்டிஸ் தான். சர்க்கரை வியாதி கண்டிப்பாக வந்துடும். அதிகமாக பித்தம் இருக்கவங்களுக்கு தான் சர்க்கரை வியாதி முதல்ல அஃபெக்ட் ஆகும். ஏன்னா நீங்கள் சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து ஏன் அவங்களுக்குலாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, உடல் உழைப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும். உடல் உழைப்பு நம்ம வேர்வை சிந்தி உடல் உழைப்போ இல்லை கேலரி சரியாக பர்ன் பண்ணாமல் இருந்தாலே நம்மளுக்கு வந்து சர்க்கரை நோய் வரும். 2வது பித்தம் அதிகமானால் பேன்கிரியாஸ்லேருந்து இன்சுலின் ஒழுங்காக சுரக்காது. அதனால் நம்மளுக்கு பித்த நோயான இந்த மதுமேகம் வந்துவிடும். அதுக்கு பிறகு அடுத்த கட்டத்துக்கு மெயினாக போனோம்னா காமாலைகள் லிவர் ஃபங்க்ஷன். ஆமாம், அவங்களோட ஹீமோகுளோபின் அதிகமாக உடைய ஆரம்பிக்கும். உங்கள் உடம்புல இருக்க சிகப்பணுக்கள் வந்து அதிகமாக அழிய ஆரம்பிச்சதுன்னா இந்த காமாலை நோய்கள் அதிகமாக வரும். மெயினான இதுவே இது லிவர் ஃபங்க்ஷன் மட்டும். அதாவது ஆல்கஹாலிக்கு மட்டும்தான் காமாலை வரணுன்ட்டு அவசியம் கிடையாது. ஒழுங்காக தண்ணி குடிக்காமல் ஒழுங்காக நம்ம ஹீட்டை ஒழுங்காக மேனேஜ் பண்ணாமல் இருக்கவங்களுக்கு காமாலை நோய் உயிர்கொல்லி நோய், இந்த மாதிரி நோய்கள் வரும். இந்த மாதிரி விஷயங்கள் வராமல் இருக்க கீழ்காய் நெல்லின்னு சொல்லுவாங்க. அதை ரொம்ப நம்ம மறந்து போயிட்டோம். ஒரே ஒரு கைப்பிடி கீழ நெல்லி ஒரு டம்ளர் மோரில் அடித்து குடித்தாங்கனாலே காமாலை நோய்கள் ஆகட்டும். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அதான் மருந்து காமாலைக்கு. நீங்கள் இப்போ கூட அதை இவங்க சில கம்பெனிகள் வந்து மாத்திரைகளாகவே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நீங்கள் ஒரு கைப்பிடி கீழ நெல்லி ஒரு டம்ளர் மோரில் அடித்து வாரத்துக்கு 3 நாள் குடிச்சிட்டு வந்தாலே பித்தம் அவ்வளோ அழகாக சரியாயிட்டு வரும். இது ஆல்கஹாலிக், நான் ஆல்கஹாலிக் எல்லாருமே குடிக்கலாம், லிவரை பாதுகாக்கிறதுக்காக. ஓகே. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த லிவர், கிட்னி இந்த மாதிரி ஆர்கன்ஸ் எல்லாம் நம்ம வந்து முன்னாடியெல்லாம் ஒரு ஃபுட் எடுத்துக்கிட்டாங்க. ஒரு சின்ன ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சு அப்படின்னாலே அது ஆர்கனை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி உடனே அதுக்கான மாற்று மருந்து எடுத்துக்கிட்டாங்க. இப்போ அந்த ரசம் சாப்பிட்றதா இருக்கட்டும், தயிர் சாப்பிட்றதா இருக்கட்டும், இப்போலாம் வந்து நம்ம ஆர்கன்ஸை வந்து மறந்தே போயிட்டோம். அந்த மாதிரி ஒரு ஆர்கனுக்கும் நம்ம ஏதாவது ஒரு ஃபுட்டை ஹெல்த்தியாக இது சாப்பிட்டிங்கன்னா உடம்புல ஆர்கன்ஸ் எல்லாம் ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னா என்ன மாதிரி விஷயம் சொல்லுவீங்க? இப்போ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வயிறுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்பூசணி. பொதுவாக வெண்பூசணி இன்ஃப்ளமேஷன்ஸை கம்மி பண்ணும். குடல் இருக்கிற ரணங்கள், ஏன்னா அதிக அமிலம் சுரக்கக்கூடிய இடம் வயிறு. அந்த வயிறில் இருக்கிற அமிலங்கள் சரியாக சுரக்கிறதுக்கும் இந்த அமிலத்தினால நம்மளுக்கு ஏன்னா சாப்பிட முடியாது சிலரால், டைம் கிடைக்காத மாதிரி டைம்லாம் இந்த ஹைட்ரோக்ளோரின் ஆசிட் போயிட்டு நம்ம வயிற்றை புண்ணாக்கி விட்டுரும். இந்த புண்களை ஆற்றுறது வெண்பூசணியால் முடியும். வயிற்றை காப்பாற்றினா வெண்பூசணி ஜூஸ் காலைல வாரத்துக்கு ஒரு 3 நாள் 4 நாள் குடிச்சிட்டு வந்தாலே போதும். அதனால் சப்போர்ட் பண்ணும். கிட்னிக்கு வந்து முக்கிரட்டை. இந்த பேரை வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருவாங்க. ஆனால் இதோட ஒரிஜினல் நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூச்சிரட்டைன்னு சொல்லுவாங்க. எங்கள் ஆசா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. மூச்சிரட்டைனா ஒருத்தர் கிட்னி ஃபெயிலியர் ஆகிட்டு இறந்து போகிற கண்டிஷனில் இருந்தாலும் அவருக்கு 2வது மூச்சை கொடுக்கறதுனால இந்த கீரையோட பேர். ஏன்னா கிட்னி ஃபெயிலியரே சரி பண்ணும். அந்தளவுக்கு இது நெஃப்ரான்ஸை சுத்தம் பண்ணக்கூடிய அளவில் இதில் வேதிகள் இருக்கிறதுனால இந்த கீரையை வந்து நம்ம அடிக்கடி சமைச்சிட்டு வந்தோம்னா கிட்னி சம்மந்தமான இஷ்யூஸ் நிறையாவே நம்மளுக்கு சரியாயிட்டு வரும். 3வது வந்து உங்களுக்கு ஹார்ட் அப்படின்னா மருதம்பட்டை சொல்லுவாங்க. மருதம்பட்டை தான் இப்போ அர்ஜுனான்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து வடமொழியில் போயிட்டுருக்கு. ஆனால் தமிழ் மொழியில் அதோட பேர் மருதம்பட்டைன்ட்டு பேர். மருதம்பட்டையோட பட்டையை வந்து டீ மாதிரி ஈவினிங்கில் குடிச்சிட்டு வந்தால்
ரத்த குழாய்கள் விரிவடையும், வேக்கோடைலேட்டிங். அடுத்து வந்து ரத்தம் வந்து தண்ணி மாதிரி மாறும், ரொம்ப டென்சிட்டி திக்காக ஆகாமல் ரத்தத்தில் இருக்கிற கொழுப்புகள் நல்லா கரையும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மூளை ப்ளஸ் நரம்புகள் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கோ இல்லை வந்து மூளை நல்லா சிந்திக்கும் திறன் அதிகமாகிறதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா அமுக்குரா வந்து இப்போ என்னென்னா அஸ்வகந்தா அப்படின்ட்டு வட சொல்ல இருக்குது. ஆனால் அமுக்குரான்றது தமிழ் சொல், நம்ம ஊர் கிழங்கு தான் அது. அந்த கிழங்கோட பொடி நம்ம ஊரில் எல்லா நாட்டு மருந்துகளில் சித்தா மெடிக்கல் ஷாப்பில் விற்கிறாங்க. அது டெய்லி இரவில் வந்து 1 ஸ்பூன் பாலில் கலந்து குடிச்சிட்டு வந்தனாலே நரம்பியல் செயல்பாடுகள் அதிகமாகும், தூக்கம் நல்லா நிம்மதியான தூக்கம் வரும். அஸ்வகந்தா நல்லாவே அமுக்குரா என்று சொல்லக்கூடிய அஸ்வகந்தா அது நல்லா சப்போர்ட் பண்ணும் இதுக்காக நரம்பியலுக்கு. இந்த மாதிரி ஒரு ஆர்கனுக்கும் நிறைய விதமான ஹெர்ப்ஸ் இருக்குது. நம்ம எது என்னன்ட்டு அதோட நிபுணர்களை சந்தித்து நம்ம அது தொடர்பான உணவு முறை பட்டியல் நம்ம கேட்டு வாங்கி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இப்போ சாப்பிட்டதுக்கப்புறம் முன்னாடியெல்லாம் கண்டிப்பாக வந்து ரசம், அதுக்கப்புறம் மோர், இது 2ம் கண்டிப்பாக சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய வழிமுறையிலே இருந்துச்சு. பட் இப்போ அப்படியெல்லாம் கிடையாது. நமக்கு ஏதோ ஒரு ஃபுட் வெரைட்டி ரைஸ் ஏதோ ஒன்று சாப்பிட்டோம், தண்ணி குடித்தோம் அப்படின்னு இருக்கும். பட் ஆக்சுவலாக அந்த காலத்தில் எதுக்காக வந்து பர்டிகுலராக கண்டிப்பாக ரசம், தயிர் கடைசியாக சாப்பிட்ணுன்னு வச்சுருந்தாங்க சார்? மேம் ரசம் நீங்கள் சொன்னது கரெக்ட் தான். ஆனால் இப்போ இருக்கிற ரசம் உண்மையிலே ரசமே கிடையாது. ரசம்ன்றது என்னென்னா மிளகு, சீரகம், பூண்டு, ஓமம், பெருங்காயம் இது மட்டும்தான் வச்சு தான் ரசம் செய்வாங்க. இப்போ போடுற மாதிரி தக்காளி போட்டு ரசமோ, புளிக்கு இந்த புளி பயன்படுத்த மாட்டாங்க, குடம்புளி தான் பயன்படுத்துவாங்க ரசத்துக்கு. இந்த ரசம் குடித்தா டைஜஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் உங்களுக்கு. அதில் ஜீரகம் இருக்கிறதுனால இப்போ சப்போர்ட் பண்ணுறதுனால. ஆனால் உண்மையான ரசம் இதுதான், இந்த 5 விஷயங்களை போட்டு பண்ணக்கூடிய ரசம். 2வது வந்து மோர் எதுக்குன்னா அமிலத்தை குறைக்கிறதுக்கு. நம்ம ரசம் சாப்பிடும்பொழுது நல்லா ஹீட் ஆகும், எதுக்கழிச்சு சிலருக்கு வரும். அதனால் அதை செடேட் பண்ணுறதுக்காக மோர் குடிப்பாங்க. மோர் குடித்து நம்ம ஹீட்டை தனியாக வைப்பாங்க. ஏன்னா ஜீரணம் ஆகிறதுக்கு அதிகபட்ச அமிலங்கள் சுரக்கும், அதை கொஞ்சம் தணிக்கிறதுக்காக நம்மளுக்கு மோரை விட்டு நம்ம எதுக்கழிக்காமல் இருக்கிறதுக்காக மோர் சாப்பாடோ இல்லை மோர் குழம்போ இந்த மாதிரி நம்ம குடிச்சிட்டு இருந்தோம். இது ஜென்ரலாக நம்ம ஊரில் இருக்குது. ஆனால் இப்போ எல்லாமே வெரைட்டி ரைஸ் அது இதுன்னு எல்லாமே சாப்பிட்றதுனால அதெல்லாம் கம்ப்ளீட்டாக மறந்துட்டோம். இப்போதைக்கு நம்மளால் முடிஞ்சதுன்னா ஒரு வெதுவெதுப்பான ஒரு சுடு தண்ணி குடிக்க முடியுமா, அதையாவது குடிச்சிட்டு போயிடுங்க. இல்லை மோர் கிடைச்சா மோர் ரொம்ப சிம்பிள், எல்லா இடத்துலையும் கிடைக்கும். மோரே கூட இப்போ எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா நல்லா திக்காக நல்ல லசி மாதிரி போட்டு மோர் யூஸே இல்லை. அதில் ஃப்ளேவர் வேறு இருக்குது நிறைய. மோரில் மிளகாவே போடக்கூடாது. மெயினாக மோரில் எந்த ஒரு பொருளும் சேர்க்கக்கூடாது. மோர் எப்பவுமே ப்ளெயினாக குடிக்கிறது ரொம்ப நல்லது. சாப்பாட்டுக்கு பிறகு உப்பு, அதாவது எப்போ குடிக்கிறீங்கன்றது பொறுத்து இருக்குது மோரை. நீங்கள் சாப்பாட்டுக்கு பிறகு குடிக்கணும்னா அளவாக உப்பு போட்டுக்கலாம். இன்டைஜஷனுக்காக குடிக்கிறீங்கன்னா பெருங்காயம், பால் பெருங்காயத்தை தூள் பண்ணி போட்டுக்கலாம். நைட்டில் இரவில் நீங்கள் வந்து மோர் சாப்பிட்றீங்கன்னா உப்பு இல்லாமல் சாப்பிட்றது தான் நல்லது. கருவேப்பிலாம் போடுவாங்க இல்லையா? கருவேப்பிலாம் அது ஃப்ளேவர், நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு அதெல்லாம் ஒரு இது மசாலா சேர்க்கறது. எல்லா பொருட்கள்லையும் நம்ம மக்கள் மசாலா எதிர்பார்க்குறாங்க. மோர்ன்றது எப்படி பண்ணணும்னா ஒரு 3 ஸ்பூன் நல்ல பெரிய டேபிள் ஸ்பூனில் தயிர் எடுக்கிறீங்கன்னா 1 லிட்டர் தண்ணியை ஊற்றணும். தண்ணி ஊற்றி அடித்து வடிகட்டி, வெண்ணெய் வர பால் யூஸ் பண்ணி நம்ம தயிர் பண்ணியிருந்தோன்னா வடிகட்டணும். இப்போ வர பால் எதுலையுமே வெண்ணெய் ஆல்ரெடி எடுத்துட்டு தானே கொடுக்குறாங்க. ஒன்றும் இல்லை, அப்படியே கூட அடித்து 1 லிட்டர் 3 ஸ்பூன் தயிருக்கு 1 லிட்டர் தண்ணி ஊற்றணும். அப்படி நீங்கள் டைல்யூட் பண்ணி சாப்பிட்டா தான் பித்தம் தெளிய ஆரம்பிக்கும். ஓகே, ஆமாம். அது தயிரை வந்து டேரெக்டாக கட்டியாக சாப்பிடக்கூடாது ஹீட்டுன்னு கேள்விப்பட்டேனே சார், அது உண்மையா? ஹீட்டுன்னு அவ்வளோ ஒன்றும் பெருசாக ஹீட் ஒன்றும் ப்ரொடியூஸ் பண்ணாதுமே அதில். ஏன்னா இப்போ இருக்க தயிர் வேணால் ஹீட்டுன்னு சொல்லலாம். அப்போ இருந்த தயிரில் வெண்ணெய் இருக்கும், இப்போ இருக்க தயிரில் வெண்ணெய் கிடையாது. வெண்ணெய் இருக்கிற பொருட்கள் கொழுப்பு நம்மளுக்கு குளிர்ச்சி ஏற்படுத்தும். எப்பவுமே கொழுப்பு இல்லாத தயிர் எப்பவுமே ஹீட்டு தான் ப்ரொடியூஸ் பண்ணும். அதனால் இந்த தயிரை வந்து ஹீட் ஆகுது, நிறைய பேருக்கு ஹீட் ஆகிருக்கு அந்த மாதிரி. அதனால் காலப்போக்கில் இந்த மாதிரி சூடுன்னு இருக்காங்க. ஆனால் நீங்கள் கொழுப்புள்ள நல்ல தயிர் சாப்பிட்டா உங்களுக்கு ஹீட் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஓகே, ஸோ அப்படி நமக்கு அந்த மாதிரி தயிர் கிடைக்காத பட்சத்தில் இந்த கொழுப்பு இல்லாத தயிர் தான் நம்ம கடையில் வாங்குறோம்னா அது எப்படி சாப்பிடணும்? அதை மோர் பண்ணி தான் சாப்பிடணும். தண்ணி ஊற்றி நிறைய மோரை பெருக்கி நீரை சுருக்கி நெய்யை உருக்கி அப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க சித்தர்களே அவங்களோட பாடல்களில். அதனால் மோரை நல்லா நீராக்கி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹீட் ஆகாது. ஓகே சார். ஸோ அதே மாதிரி இப்போ நரம்பு பற்றி சொன்னீங்க இல்லையா? நரம்பு ரிலேட்டடாக வந்து நிறைய இஷ்யூஸ் வந்து நாங்கள் கேள்விப்பட்டுருக்கோம். இந்த வெரிகோஸ் பெயினாக இருக்கட்டும், நிறைய பேருக்கு நரம்பு ரொம்ப வீக் ஆகிறதுக்கு காரணம் என்ன? நரம்பு வீக் ஆகிறதுக்கு மெயின் காரணம் வந்து இயக்கங்கள் கிடையாது, அழுத்தங்கள் அதிகமாகிடுச்சு இப்போ மக்களுக்கு. ரொம்பவே மூமெண்ட்ஸே இல்லை. மெயினாக வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், மசில் ட்ரைனிங்லாம் மக்கள் எதுவும் பண்ண மாட்டாங்க. உட்காந்த இடத்துல வேலை ஈஸியாக இருக்கணும். அப்போல்லாம் வந்து விவசாயம் பண்ணுற மக்கள் எல்லாம் இதுக்கு எல்லாத்துக்கும் மெயினாக ஒரு காரணம் பார்த்திங்கன்னா நம்ம அப்பாக்கள் இந்த வந்து 60s 70s பிறந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாம் நல்லா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாங்க. அவங்க என்ன ஆசைப்பட்டாங்கன்னா என் பிள்ளை இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு ஃபேன் காற்றுல நிம்மதியாக வேலை செய்யணுன்ட்டு ஆசைப்பட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு இப்போ நம்ம அப்பாக்களே ஓரளவுக்கு ஆரோக்கியமாக இருப்பாங்க. இந்த பசங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து இப்போவே லம்பார் இஷ்யூஸ் ஆகட்டும், சர்விக்கலில் பெயின் ஆகட்டும், இந்த மாதிரி வலிகள் தண்டுவடம் சம்மந்தமான பிரச்சனைகள் நிறைய வந்துட்டு இருக்கு. ஏன்னா தண்டுவடத்தை வளைச்சி நெளிச்சு செய்யக்கூடிய வேலைகள் எதுவுமே பண்ணுறது கிடையாது. இப்போ கிச்சன்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா மேசையில் தான் சமையல், நின்றுக்கிட்டே தான் சமையல் இருக்குது. அப்போல்லாம் குத்த வச்சு உட்காந்து சமைச்சாங்க. வீட்டை பெருக்கிறோம் நல்ல லென்த்தியான ஒரு தொடப்பத்தை வச்சு நின்றுக்கிட்டே தான் பெருக்கிறோம்.
அப்போ சின்ன சின்ன தொடப்பங்கள் இருந்தது. தொடப்பமே இல்லாமல் இது வச்சு கூட்டிட்டு இருந்தாங்க. வீட்டு துடைக்கிறது வந்து மாப்பு வந்து இப்போ நல்லா லென்த்தாக வச்சுட்டு அப்படியே ஆமா, துடைச்சிட்டு இருக்கோம். அப்போ கையில் தான் முழுவணும். ஆமா. குனியறதுக்கு உண்டான பார்த்துருக்கேன். வாய்ப்புகள் கிடையாது. வாஷிங் மிஷின் வந்துருச்சு. அப்போலாம் குனிஞ்சு இது பண்ணணும், அலசணும் துணியை. இப்போ மிஷின் அலசி காய வச்சு கொடுத்துருது. நம்ம தண்டுவடத்தை வளைக்காம இருந்தாலே நம்ம நரம்புகள் இன்னும் வீக் ஆகிட்டே தான் போகும். ஓகே. மெயினாக தண்டுவடத்தை வளைச்சி நெளிச்சு செய்யக்கூடிய வேலை. அதனால சரி, லைஃப் ஸ்டைல் இப்படி மாறி போயிடுச்சு. ஜிம் இருக்குது, யோகா இருக்குது, ஸ்விம்மிங் இருக்குது. எதனா ஒரு ஆக்டிவிட்டி பண்ணி நம்ம வந்து நம்ம மசிலையும் நரம்பையும் ஸ்ட்ரென்த் ஆக்கிக்கணும். கூட சைடில் சப்ளிமெண்ட்ரியாக நம்ம இந்த அமுக்ராவாகட்டும், இல்லை வந்து பூனைக்காளி ஆகட்டும், இல்லை நம்ம ஓரிதழ் தாமரை, இந்த மாதிரி ஹெர்ப்ஸ் எல்லாம் நல்ல அற்புதமான ஹெர்ப்ஸ் நம்ம ஊரில் இருக்குது. அந்த மாதிரி ஹெர்ப்ஸை தாராளமாக சாப்பிட்டா நரம்பு நல்லா பலமாகும். ஓகே. அதே மாரி நரம்பு தளர்ச்சி அப்படின்றதும் வந்து நெறைய பேருக்கு வருது. நரம்பு தளர்ச்சி வர்றதுக்கு காரணம் என்ன? இது வந்து ஆரம்பத்திலே சில சிம்ப்டம்ஸ் வச்சு எப்படி கண்டுபிடிக்கலாம் சார்? நரம்பு தளர்ச்சி ஜென்ரலாகவே சிலருக்கு வந்து உதறல் இந்த மாதிரிலாம் இருக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் படபடப்பு வர ஆரம்பிச்சிரும். ஷிவர் ஆக நம்ம ஆரம்பிச்சுரும். ஷிவர் ஆரம்பிச்சிரும். குப்புன்னு வேர்த்து போயிரும். ஒரு யாராவது எங்கேயாவது சண்டை போடுறாங்க, அதை பார்த்தா இவங்களுக்கு வந்து படபடப்பு வர ஆரம்பிச்சிரும். படி ஏறினா மூச்சு வாங்கும். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் நிறைய பேருக்கு வரும். அது மட்டுமல்லாம இந்த ஆண்மை குறைவு, இந்த மாதிரி இஷ்யூஸும் நிறைய பேருக்கு வரும். இதுக்கெல்லாம் மெயினான காரணம் வந்து இன்டர்னல் ஸ்ட்ரெஸ். இது நம்மளுக்கு வந்து ஏற்கனவே இந்த மாதிரி இருக்குதா? ஏதாவது எப்படி சொல்றது? பிரச்சனைகள எல்லாத்தையும் பார்த்து பய உணர்வு. அப்பயிலேருந்தே நமக்குள்ள வந்து ஒரு பய உணர்வ புகுட்டிட்டாங்க. ஏன்னா இது பண்ணா அதாயிடும், அது பண்ணா இதாயிடும். ஏன்னா மக்களுக்கு வந்து இப்போ ஜென்ரலாவே ஹெல்த்த பத்தின பெருசா ஒரு ஆழமான அறிவு கிடையாது. எல்லாமே வந்து இப்போ கூகுள்ல போய் கேட்டு கேட்டு தான் தெரிஞ்சுக்கிறாங்க. கூகுள் என்ன பண்ணுதுன்னா, எது எடுத்தாலும் கேன்சருக்கு எடுத்துன்னு போய் விட்டுடுது. அதனால அதிலேயே வந்து ஆங்ஸைட்டி நிறைய அதிகமாயிடுது ஆமா. மக்களுக்கு. அதனால இந்த மாரி நரம்பு தளர்ச்சிக்கு அதிகமான ஆப்ஷன்ஸு ப்ளஸ் வந்து அதிகமான தேடல், அதிகமான ஓட்டம் இதெல்லாம் தான் நம்மளுக்கு வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள எடுத்துட்டு போயிட்டு நரம்ப வந்து ரொம்ப தளர்ச்சியாக்குது. அது மட்டும் அல்லாமல் இது மெயினா இதுதான் வந்து ஆண்மை குறைவுக்கும் ரொம்பவே வழிவகுக்குது. இந்த நரம்பு ஓகே. தளர்ச்சினால ஆண்மை குறைவு. ஆண்மை குறைவுக்கு ரொம்ப சிம்ப்ளிஃபைடா ஒரு மருந்துகள் அப்படின்னு நம்ம மருந்துன்னு போகாம, உணவு ரீதியாவே நம்ம போனோம்னா 5 ஹெர்ப் தான். அதே அமுக்குராவ நீங்க சூர்ணமா ஒரு 50 கிராம் அமுக்குரா வாங்கிக்கோங்க. பூனைக்காளி விதை பொடின்ட்டு உங்க சித்தா மெடிக்கல் ஷாப்லயோ, நாட்டு மருந்து கடையில அது ஒரு 50 கிராம் வாங்கிக்கோங்க. ஓரிதழ் தாமரை அதோட பொடியும் கிடைக்கும். ஒரு 50 கிராம் வாங்கிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நீர்முள்ளி 50 கிராம். இத மட்டுமே வாங்கி, அது கூட வந்து ஒரு 50 கிராம் பாதாம். இத மட்டும் எல்லாத்தையும் சூரணமாவே நான் சொன்ன கிழங்கு வகைகள்லாம் கிடைக்கும். பாதாம் மட்டும் வறுத்து பொடி பண்ணி இத எல்லாத்தையும் கலந்து வச்சுக்கிட்டு நைட்டு ஒரு ஸ்பூன் பால்லையும், காலையில சாப்பாட்டுக்கு பிறகு பால்லையும் 2 வேள உணவுக்கு பிறகு குடிச்சிட்டு வந்தாங்கன்னா, நரம்பு தளர்ச்சி ரொம்பவே கம்மியாயிட்டு, ரெக்கவர் ஆயிட்டு, இந்த படபடப்பு, இந்த நரம்பியல் பிரச்சனை, ஆண்மை குறைவு இது எல்லாமே ரொம்பவே நல்லாவே க்யூர் ஆகும். ஓகே. ஸோ இப்ப நீங்க சொன்ன மாரி இந்த ஃபெர்டிலிட்டி இஷ்யூக்கும் இந்த நரம்பு வீக்கா இருக்கிறது ரொம்ப காரணம் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? ஸோ நம்ம நரம்ப வந்து ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும். சின்ன வயசுலேருந்தே நம்ம நரம்ப வந்து நல்லா வலுவா வச்சுக்கணும் அப்படின்னா, என்ன மாரி ஃபுட்டு சாப்பிடணும்? என்ன மாரி லைஃப் ஸ்டைல்ல நம்ம மாத்திக்கணும் சார்? சின்ன வயசுலேருந்தே முதல்ல நம்ம நரம்பு ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா, நம்ம உடம்ப வந்து முதல்ல சில பயிற்சிகளுக்கு பழக்கப்படுத்தணும். அதாவது போர்க்கலை பயிற்சி. இப்போ நம்ம பாரம்பரிய பயிற்சிகள் எதுவும் பண்றதில்ல. அப்ப எல்லாமே வந்து போர்க்கலை பயிற்சி ரொம்ப பேசிக்கா இருந்தது. ஆமா. இப்ப போர்க்கலை பயிற்சின்றது அப்படின்னா எதுவுமே என்னன்னு கிடையாது. கூட தெரியாது. போர்க்கலை பயிற்சி ஆமா. இப்ப ஜென்ரலா எல்லாருமே இப்போ சிலம்பத்தையே எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் ஆக்கிட்டாங்க. வெறும் அலங்காரம் மட்டும் தான் இருக்கு சிலம்பத்துல. சிலம்பத்துல அடிமுறை இருந்தது. ஓகே. இப்போ ரொம்ப கம்மியான ஆசான்கள் தான் வந்து சிலம்பத்துல அடிமுறை சொல்லி தராங்க. மத்தவங்க எல்லாமே அலங்காரம் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒண்ணு ஸ்டைல்ஸ் மட்டும் பண்றது. பார்த்தா நல்லா சுத்துறாரு அது மட்டும். அத வச்சு எப்படி அடிக்கிறாரு அப்படின்றது ரொம்பவே கம்மியாயிருச்சு. இந்த மாரி சண்டை பயிற்சிகள் இது வேற ஏதாவது பரவால்ல. நம்ம தாய் கலையை கத்துக்கலனாலும் மத்த கலைகளையாவது நம்ம போய் கத்துக்கணுன்ட்டு ஆசைப்பட்டாங்கன்னா, பாக்ஸிங்கோ, டேக்வாண்டோவோ, ஜூடோவோ ஏதோ ஒரு கலை. ஆனா ஒரு மார்ஷியல் ஆர்ட் ஒரு மனுஷன் ரொம்பவே முக்கியம். மார்ஷியல் ஆர்ட் கத்துக்கிட்டீங்கன்னா, உள்ளிருந்து ஒரு தைரியம் எப்பவுமே இருக்கும். எந்த சிச்சுவேஷனையும் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும். நம்ம எங்க போய் நின்னாலும் தனியா நம்ம எங்கனாலும் போயிட்டு வர முடியும். எதுனாலும் நம்ம காப்பாத்திக்க முடியும். மத்தவங்கள ஏதாவது பிரச்சனைனாலும் நம்மள காப்பாத்திக்க முடியும்னு இருக்கும். ஆனா, ஒரு நல்ல மார்ஷியல் ஆர்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த இடத்துலயுமே நான் ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட் காட்டிக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு சண்டை அப்படின்னா, அங்க போயிட்டு உடனே நம்ம ஃபர்ஸ்ட்டு போய் நின்னு சண்டை போடுறது, கை வைக்கிறது இது இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு அத தவிர்க்க பார்ப்பாங்க. தனக்கு முடியாத கண்டிஷன்ல தான் எதிர்த்து போராடுறது இந்த மாரி. அதனால தான் மெயினா மார்ஷியல் ஆர்ட் நீங்க ஒண்ணு படிச்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு நரம்பு சம்மந்தமான பிரச்சனை சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் எதுவுமே கிடையாது. இப்போ கூட நீங்க எந்த குழந்தை வேணாலும் இப்பயிலேருந்து நீங்க ட்ரெயின் பண்ண ஒரு 5 வயசுலேருந்து ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா போதும். அவங்க ஃப்யூச்சர் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு டிசிஷன் மேக்கிங் அப்படின்றது வந்து ரொம்பவே நல்லா பண்ணுவாங்க. அவங்க மார்ஷியல் ஆர்ட் படித்த பசங்களுக்கு வந்து கிளாரிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஃபோக்கஸ்டா இருப்பாங்க. ரொம்பவே தப்பான வழிகளுக்கு போமாட்டாங்க. இதனால இவ்ளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு. டிசிப்ளின்டா இருப்பாங்க. டிசிப்ளின் ரொம்பவே அதிகமாயிடும். மார்ஷியல் ஆர்ட் படிச்சிட்டிங்கன்னா, டிசிப்ளின் தானா ஓடி வந்துரும் அவங்களுக்கு. மெயினா மார்ஷியல் ஆர்ட்ல போடுங்க பசங்கள. எந்த ஒரு இதுக்கும் திசை மாறி போறதுக்கான வாய்ப்புகள் எதுவுமே இருக்காது. நரம்பு நல்லா பலமா இருக்குங்க.